வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். எவ்வளவோ தடங்கள் சோதனைகளை எல்லாம் தாண்டி சாதனை படைத்து இருக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வாக்கு திருட்டு மற்றும் வெட்கக்கேடான முறைகேடுகளால் பாஜக மற்றும் RSS ஆட்சி வாழ்கிறது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்கள் சக்தி மூலம் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் விஜய், செங்கோட்டையன் நம்பிக்கை. டெல்லியில் தொடர்ந்து காற்று மாசு அதிகரிப்பு, டீசல் வாகனங்கள் நுழைய தடை விதிப்பு. கடலோர தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். எவ்வளவோ தடங்கள் சோதனைகளை எல்லாம் தாண்டி சாதனை படைத்து இருக்கக்கூடிய ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெறும் திராவிட மாடல் ஆட்சி என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் மோளையானூர் கிராமத்தில் திமுக தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பழனியப்பனின் மகன் எழில்மரவன் திருமணம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமகன் எழில்மரவன், மணமகள் கிருத்திகா ஆகியோரது திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்னும் தகுதி உடையவர்கள் விடுபட்டு இருந்தால் அவர்கள் உடனடியாக கோரிக்கை வைத்தால் நிச்சயமாக வழங்கப்படும் என்ற உறுதியளிப்பதாக தெரிவித்தார். ஒரு நாட்டின் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கான ஒரு அறிகுறியாக இருக்கக்கூடிய GDP வளர்ச்சியில் தமிழகம்தான் நம்பர் 1 மாநிலமாக உருவாகி இருக்கிறது என கூறிய அவர், 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என தெரிவித்தார். இன்னும் கூட சில தகுதியுள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அப்பீல், அதாவது கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கையை, உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அது இன்னும் உயரும் என்று கூட சொல்லி இருக்கிறேன். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நாளில் தான் இன்னொரு பெருமிதமான செய்தியும் வெளியாச்சு. அதை நீங்கள் தொலைக்காட்சியில் பத்திரிகைலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு நாட்டோட, ஒரு மாநிலத்தோட முன்னேற்றத்திற்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய GDP, அந்த GDP வளர்ச்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலமாக உருவாகி இருக்கு. இது ஏதோ நாங்கள் வெளியிட்ட அறிக்கை இல்லை, ரிசர்வ் வங்கி வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை. நீங்கள் நினச்சி பாருங்க, எவ்வளவோ தடங்கல்கள், எவ்வளவோ சோதனைகள். அந்த சோதனைகளெல்லாம் தாண்டி இன்றைக்கு சாதனை படைத்திருக்கக்கூடிய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டு அவைகளெல்லாம் வாக்குகளாக மாற்றணும். 7வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி உருவாகி இருக்கிறது என்ற பெருமை நமக்கு வந்தாகணும். டெல்லியில் வாக்குப்பதிவு முறைகேடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விவகாரங்கள் முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா உள்ளிட்ட சில மாநிலங்களில் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக ஆதாரத்துடன் குற்றம் சாட்டினார். பாஜகவின் இந்த வாக்கு திருட்டுக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த புதன்கிழமை நடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவையில் ராகுல் காந்திக்கும் அமித்ஷாவுக்கும் இடையே வாக்கு திருட்டு தொடர்பாக வாக்குவாதம் நடைபெற்றது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிராக டெல்லி ராம்லீலா மைதானத்தில் போராட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, KC வேணுகோபால், ஜெய்ராம் ரமேஷ், சச்சின் பைலட் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்கு திருட்டுக்கு எதிராக உரையாற்றினர். அதன்படி நிகழ்ச்சியில் உரையாற்றிய ராகுல் காந்தி, சத்தியத்தின் சக்தியால் மோடி RSS ஆட்சியை நாங்கள் தூக்கி எறிவோம் என கூறினார். அவர்களின் ஆட்சி வாக்கு திருட்டு மற்றும் வெட்கக்கேடான முறைகேடுகளால் வாழ்கிறது. மக்கள் அதை முடிவுக்கு கொண்டு வர தயாராக உள்ளனர் என தெரிவித்தார். மக்கள் சக்தி மூலம் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் என செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தாவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேகாவில் இன்னும் பலர் இணைய உள்ளனர் எனவும், மக்கள் சக்தி மூலம் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் எனவும் கூறினார். சட்டசபை தேர்தலில் தாவேகாவுக்கு போட்டி என்று யாரையும் சொல்ல முடியாது என கூறிய செங்கோட்டையன், தாவேகாவுக்கு மக்கள் சக்தி இருக்கிறது எனவும், தாவேகாவின் விருப்பமனு தேதியை விஜய் அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார். சீனாபுரத்தில் வராங்க, திமுகலேருந்து ஒரு 30 பேர் வராங்க, 2 பசங்க வராங்க, திமுகலேருந்து வராங்க. வந்துட்டு லேட் ஆகிடுச்சு, எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போய் சேரணும். அதை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் தேர்தல் களம் என்பது எப்படி செல்லும் என்பது எவராலும் யூகிக்க முடியாது, பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும். போட்டி என்பது தனிப்பட்ட முறையில் இவர் தான் போட்டி, அவர் தான் போட்டி என்று கருத்து சொல்ல இயலாது. மக்கள் சக்தியால் அவர் முதலமைச்சர் ஆகும்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் ஜனவரி 13 முதல் 15ஆம் தேதி வரை 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்துக்கு வருகை தரும் பிரதமர் மோடி ஜனவரி 13இல் ராமேஸ்வரத்தில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமத்தின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். மேலும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்க சுற்றுப்பயணத்தின் நிறைவாக புதுக்கோட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். தொடர்ந்து ஜனவரி 14ஆம் தேதி விவசாயிகளுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் பிரதமர் மோடி தேர்தல் பணிகள் குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பிரதமர் மோடியின் தமிழக வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் டீசல் வாகனங்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் குளிர்காலத்தில் காற்று மாசு அதிகரிப்பது வழக்கம். இதனை கட்டுப்படுத்த செயற்கை மழையை வர வைக்கலாம் என்ற யோசனையின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் டெல்லியில் காற்றின் தரை குறியீடு 349 இருந்தது. இது நேற்று 440 தாண்டியது. காற்று மாசு அதிகரித்ததை தொடர்ந்து 4ஆம் தரநிலை கட்டுப்பாடுகளை காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் வலியுறுத்தியது. அதன்படி மண் அள்ளுதல், தரையை தோண்டுதல், குவியல்கள் அமைத்தல், கட்டுமான பணிகள் மற்றும் கட்டுமானங்களை இடித்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் செங்கல் தொழில், சூடான கலவை ஆலைகள் மற்றும் சுரங்க நடவடிக்கைகள், நிலக்கரி மற்றும் உலை எண்ணெய் பயன்பாட்டு தொழில்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அத்தியாவசிய தேவையை தவிர அனைத்து நடுத்தர மற்றும் கனரக சரக்கு டீசல் வாகனங்களும் டெல்லிக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளனர். கடலோர தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களிலும் லேசான பனிமூட்டம் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அடுத்தடுத்த 2 வீடுகளில் 2 சவரன் நகை மற்றும் 70,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் அடுத்த சான்றோர் குப்பம் பகுதியில் உள்ள கண்ணதாசன் பகுதியை சேர்ந்தவர் நரேந்திரன். இவர் தனது குடும்பத்தினருடன் விருஞ்சிபுரம் பகுதியில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்ற நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 60,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 1.5 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் சமையல் அறையில் இருந்த உப்பு மற்றும் மிளகாய் பொடியை எடுத்து வீடு முழுவதும் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதேபோல் கார்த்திக் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் 10,000 ரூபாய் பணம் மற்றும் அரை சவரன் தங்க மோதிரத்தை திருடி சென்றுள்ளனர். இதனையடுத்து நரேந்திரன் மற்றும் கார்த்திக் ஆகியோர் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இச்சம்பவம் குறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் ஆம்பூர் நகர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட காயிதே மில்லத் நகர் பாலம் மீது மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சியில் 60 வார்டுகளில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் 800 டன் குப்பைகளை கொட்டுவதற்கு இடமில்லாமல் அந்தந்த வார்டுகளில் உள்ள சாலை ஓரங்களிலும் சுடுகாட்டின் ஓரத்திலும் நொய்யல் ஆற்றின் கரை ஓரத்திலும் கொட்டி வைத்து இரவு நேரங்களில் தீ வைத்து எரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆங்காங்கே குப்பைகளை தேக்கி வைப்பதால் நோய் பாதிப்பும் சுகாதார சீர்கேடும் நிலவி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே இப்பிரச்சினை தொடர்பாக திருப்பூர் மாநகராட்சி 45வது வார்டு மற்றும் 50வது வார்டு கவுன்சிலர்கள் எந்த
ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை என கூறி காயிதே மில்லத் நகர் பாலம் பகுதியில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள குப்பைகளின் முன்பு 100க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மாநகராட்சி மேயர், திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் 45வது வார்டு கவுன்சிலர், 50வது வார்டு கவுன்சிலர் ஆகியோரை கண்டித்து பொதுமக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மாநகராட்சியுடைய மேயர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம காலதாமதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கவுன்சிலர்களும் மேயருக்கு சாதகமாக நடக்கூடிய சூழ்நிலையா தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நாளுக்கு நாள் சுகாதாரமின்மையினால நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்குது. கூடவே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த குப்பைகளை அகற்ற முடியாம தேங்கி கிடக்கக்கூடிய குப்பைகளை தீயிட்டு கொளுத்திடுறாங்க. இந்த புகை மூட்டத்தினால மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு நோய் சூழக்கூடிய அபாயமும் சுற்றுச்சூழல் சீர்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்குது. இது சம்பந்தமாக பலமுறை மனு கொடுத்தும் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் மேயரும் கவுன்சிலரும் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்ந்து அவங்களுடைய வீடுகள்ல கருப்பு கொடி ஏந்தி இங்க இருக்கக்கூடிய மேயருக்கும், எம்எல்ஏக்கும், வார்டு கவுன்சிலருக்கும் கண்டனம் தெரிவிக்கும் விதத்தில் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி நாங்க போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆஸ்திரேலியாவில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தின் சிட்னி நகரில் உள்ள போண்டி என்ற இடத்தில் அமைந்துள்ள கடற்கரை மிகவும் பிரபலமானது. விடுமுறை நாட்களில் இந்த கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதுவது வழக்கம். அந்த வகையில் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி கடற்கரையில் மக்கள் அதிக அளவில் கூடினர். இந்நிலையில் அங்கு வந்த 2 மர்ம நபர்கள் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டில் 10 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியாவை உலுக்கியுள்ள இந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் துப்பாக்கி சூடு நடத்திய நபர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 2 பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எவ்வளவோ தடங்கள், சோதனைகளை எல்லாம் தாண்டி சாதனை படைத்து இருக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வாக்கு திருட்டு மற்றும் வெட்கக்கேடான முறைகேடுகளால் பாஜக மற்றும் RSS ஆட்சி வாழ்கிறது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்கள் சக்தி மூலம் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் விஜய், செங்கோட்டையன் நம்பிக்கை. டெல்லியில் தொடர்ந்து காற்று மாசு அதிகரிப்பு, டீசல் வாகனங்கள் நுழைய தடை விதிப்பு. கடலோர தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.